அருணகிரிநாதர் அவர்கள் எழுதிய கந்தர் அலங்காரத்தின் நூல் பயனை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கந்தவேளுடைய பாதாதி கேச வடிவ நலன்களையும் அவர் ஊர்தி, படை, கொடி, நாம விசேடம் முதலியவைகளின் பெருமைகளையும் விளக்குவது கந்தர் அலங்காரம். எப்படி ஒரு ஆழ்ந்த பக்தியுடைய அர்ச்சகர் இறைவன் சிலையை பாதாதி கேசத்தை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து அனுபவித்து அலங்கரிப்பாரோ, அதுபோன்று அருணகிரிநாதரால் அலங்காரம் செய்யப்பட்டு படிக்கும் பக்தர்களை அப்படியே ஈர்த்து கொண்டு செல்லும் நூல் கந்தர் அலங்காரம். இந்நூலை நாள்தோறும் பாராயணம் செய்பவர் துன்பங்கள் பலவும் நீங்கி இன்புறுவர். இந்நூலை படிப்பவர்கள் சலங்காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், யமன் சண்டை கஞ்சார், துலங்கா நரகக் குழி அணுகார், துட்ட நோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்த நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. இங்கு சலம் என்பது கோபமும் வன்மையும் அதிகாரத்தன்மையும் உடைய வேந்தனுக்கும் கந்தவேல் அடியார் அஞ்சார். கந்தர் அலங்காரத்தை படித்து மெய்ப்பொருளை உணர்ந்தவர் யமன் சினந்து தனது திரிசூலம், தண்டு முதலிய ஆயுதங்களுடன் வந்து போர் புரிந்தாலும் அந்த கடும் போருக்கும் அஞ்சமாட்டார்கள். துலங்கா நரகம் என்பது இருள்மிக்க நரகம். துலங்கா நரக குழி அணுகார், இருள் நிறைந்த நரகத்தை அடைய மாட்டார்கள். துட்ட நோய் அணுகார். என்னென்ன நோய்கள்? நோய்கள் என்பது மூவகைப்படும். 1 உடல் நோய், 2 உளநோய், 3 உயிர் நோய். உடல் நோய் என்பது தொழுநோய், க்ஷயநோய், இருமல், காசம் முதலியன. உளநோய் என்பது காமநோய், ஆசை நோய், கோபநோய் முதலியன. உயிர் நோய் என்பது பிறவி நோய். அந்த பிறவி நோய் குறித்து அருணகிரிநாதர் அவர் திருப்புகழில் எழுகடல் மணலை அளப்பினும் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்று பாடியுள்ளார். இந்த நோய்கள் யாவும் கந்தர் அலங்காரம் ஓதுவார்க்கு உண்டாகா. மேலும் கந்தர் அலங்காரம் ஓதுவாரை கொடிய விலங்குகளும் பணிந்து தணிந்து விலகிச் செல்லும். கந்தர் அலங்காரம் மிகவும் சிறப்பான உயிர்க்கு துணையாக வரும் நூல் என்பதால் இதன் பெருமையை பற்றி கூறி ஒரு கவிதான் என்றனர் அருணகிரியார். அன்பர்கள் அனைவரும் கந்தர் அலங்காரத்தை பக்தியுடன் ஓதி உய்ய வேண்டும். நன்றி.